ஜெபம் செய்து வேத தியானத்துக்குள்ள கடந்து செல்வோம். ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வேதத்தை எழுதும் வாசிங்க. அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் உள்ளபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதாக இருந்தபடியினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். கண்களை மூடி ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஞானம் கேட்போம். ஆண்டவரே, இந்த வேத ஞானத்தை கர்த்தரை நீங்க எங்களோடு நீங்க இடைப்படுங்க. எல்லா மனுஷங்கள் எல்லாம் தாழ்த்தப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சத்தம் ஒவ்வொரு உள்ளத்தில் இடைப்படட்டும். ஆண்டவரே, இந்த மனுஷிக சத்தங்கள் கேட்கக்கூடாது. ராஜா ஆண்டவரே, தாழ்த்தி ஏற்பணிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க இடைப்படுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க இடைப்படுங்க ராஜா. நீங்க இடைப்படுங்க. கசந்தமாரா மதுரமாகும் வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கசந்தமாரா மதுரமாகும் வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அருள்வாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அருள்வாய். இஸ்ரவேலை காணவில்லை, உணரவில்லை, உணரவில்லை. இஸ்ரவேலை காணவில்லை, உணரவில்லை, உணரவில்லை. வாதையுங்கள் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். வாதையுங்கள் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். பாதையிலே காக்குமடிக்கும் உதவி அனுப்பிடுவார். பாதையிலே காக்குமடிக்கும் உதவி அனுப்பிடுவார். இஸ்ரவேலை காணவில்லை, உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காணவில்லை, உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை. கசந்தமான மதுரமாய் மாறும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுக்க ஆண்டவர் உதவி செய்திருவார். நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த வேளையிலுமாய் ஆண்டவரே, தியானிக்க ஒரு தியானத்தை கர்த்தருடைய கருத்தில் தருகிறோம். நீங்க இடைப்படுங்க, நீங்க பேசுங்க. ஆண்டவரே, எல்லா கல்லான இருதயங்களும் சரியான இருதயங்களாய் மாறட்டும். இல்லை தாழ்த்தி ஏற்படுகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனும் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மறுபடியும் அந்த 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அத்தேசத்திலே 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதாக இருந்தபடினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அல்லேலூயா. ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். ஆமென். இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கிறார். இந்த 12ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது அது முன்பாக உள்ள 11ஆம் அதிகாரத்தோட கடைசி 2 வசனங்களை வாசிக்கல. 11ஆம் அதிகாரம் 31-32 வசனம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடைய ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராவுடைய ஆயுசு நாட்கள் 202 வருஷம். தேராவு ஆரானிலே மரித்தான். தேராக 31 வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் பார்க்கும்போது தேராக தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும்
தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்துக் கொண்டு அவர்களுடைய ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அப்பா இப்ப கைட் பண்றாரு. ஆமே, இப்ப ஆபிரகாம் யார் கைட் பண்ணிருக்காருன்னா அவனை பெற்ற அப்பா. அவன் கையை பிடிச்சு அழைச்சிட்டு போறாரு. என்ன பண்ணுவோம்னா கானான் தேசத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது போற வழியில அப்பாவோட கைடன்ஸ் படி ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல அந்த பட்டணத்துல வந்து கானான் தேசத்துக்கு போக புறப்பட்ட போது அங்கே இருந்து விட்டார்கள். எங்க இருந்து விட்டாங்க? ஊர் என்ற கல்தேயர் பட்டணம் ஒரு பட்டணத்துல இருந்துட்டாங்க. தேராவுடைய ஆயுஷ் நாட்கள் 250 வருஷம். தேராவது 6ஆம் நிலையம் இருக்கிற இடத்துல மறித்து விட்டாங்க. ஆமே, அநேக பரலோக தேவனுடைய கைடன்ஸை விட உலகத்தாருடைய கைடன்ஸ் படி நடக்கிறதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஈகரா இருப்பாங்க. ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா அவங்க அப்பாவோட கையை பிடித்து அப்பாவோட ஸ்டே பண்ணிட்டார். ஆனா ஆண்டவருடைய திட்டம் அதில் அவங்க அப்பா இறந்து போறார். 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். கவனிங்க, வசனத்தை கவனிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இப்ப கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும், நீ இப்ப தங்கி இருக்கிற உன் தேசத்தையும், உன் இனத்தையும், உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. இப்ப உலக தகப்பனுடைய கைடன்ஸ் இப்ப யாரோட கைடன்ஸ் வராரு? ஆண்டவருடைய வழி நடந்ததுக்குள்ள ஆபிரகாம் வர. ஆண்டவர் சொல்ற, நீ இப்ப இருக்கிற உன்னோட எல்லா உறவுகளை விட்டு நீ கடந்து போ, நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போன்றாரு. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. 2ஆம் வசனத்திலிருந்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ரொம்ப ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியிலுள்ள சகல ஜனங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு அவர் அந்த இடத்துக்கு புறப்பட்டு செல்கிறார். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதாய் இருந்தான். 75 அவரோட வாழ்க்கையில பாதி வயதை தன் தகப்பனோட ஒரு செலவழித்திருக்கிறார். யாரு? ஆபிரகாம். தகப்பனோட கைடன்ஸ்ல இருந்தார். ஆண்டவர் வந்து ஒரு பெரிதான திட்டத்தை வச்சிருக்காரு. 75வது வயதுல ஆண்டவர் சொன்னபடியே அவர் புறப்பட்டு போகிறார். படிக்க, ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரி குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆண்டவர் சொன்ன கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பெற்று விட்டார்கள். ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார். அவங்க வந்து ஆண்டவர் சொன்ன மாதிரி கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. நடக்கிற சம்பவம் என்ன? ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனது தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். கர்த்தர் சொன்ன அந்த கானான் தேசத்துல அவர் இருக்கும்போது அவருக்கு ப்ரே பண்றதுக்கு ஆண்டவர் நோக்கி தொழுது கொள்வதற்கெல்லாம் எந்த தடையும் இல்லை. அவர் ஆண்டவர் சொன்னபடி கைடன்ஸ் படி இந்த 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா அடுத்த வசனத்துல சொல்லுது, ஆண்டவர் சொன்ன இடத்துல தான் வந்திருக்காரு. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா தான் வந்திருக்கிறாரு. ஆண்டவர் இருக்கிற இடத்துல என்ன நடக்குதுன்னா 9:10 வாசிச்சோம். வாசிங்க. ஆபிரகாம் புறப்பட்டு பெத்தேல் பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? ஒரு கஷ்டம் வருது, பஞ்சம் உண்டாயிற்று. நீங்க செய்தியோட தலைப்பு பஞ்ச காலத்திலும். ஆமே, நீங்க செய்தியோட தலைப்பு பஞ்ச காலத்திலும், கஷ்ட காலத்திலும் பஞ்ச காலத்திலும் ஆண்டவர் சொன்ன எல்லா நன்மைகளின்படி ஆண்டவர் உண்மையான ஆண்டவரை தொழுது கொண்டு தான் கடந்து வர்றாரு. ஆண்டவர் சொன்னபடி ஆண்டவர் சொன்ன இடத்துல தான் காணப்பட்டாரு. ஆனா அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் கொடியதா இருந்தது. கொடியதா இருந்தபடினால் ஆபிரகாம் என்ன பண்றாரு? இந்த இடத்துலதான் கவனிங்க. நம்ம சங்கீத புத்தகத்தை வாசிக்கும் போது சகோதரர் 11ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போது நீதிமான்களை ஆண்டவரா சோதி தருகிறார் அப்படின்னு ஒரு வசனத்தை வாசிச்சோம்.
வாசிக்கும் போது நீங்க ரிப்பீட்டடா வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வருது, பஞ்சம் வருகிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின்படி அந்த இடத்துலதான் ஒரு பஞ்சம் உண்டானது. இப்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சுய சத்தத்தை கேட்கிறார். என்ன பண்றாரு? ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஆண்டவர் சொல்லாத இடம். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் நம்ம உண்மையா இருந்து நம்மை சூழ்ந்து வர எவ்வளவு பெரிய கஷ்டங்களா இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா அந்த தேவன் எனக்குள்ள இருக்கிறார். நான் கஷ்டமான பாதை, இழப்புகள் பாதையில காணப்பட்ட ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். அந்த 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்கன்னா அவங்க ஆபிரகாமோட வைஃப்க்கு வந்து என்ன இல்லையா, குழந்தை இல்ல, இப்ப பஞ்சம் எல்லாமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா 2 கஷ்டங்கள் அவர் சூழ்ந்து கொள்ளுது. ஆனா ஆண்டவரை அவர் நம்பாம என்ன பண்றாருன்னா, நீ செய்தியோட தலைப்பு பஞ்ச காலத்தில் இவர் செய்த தவறு என்னன்னா இவர் எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டு போனார். ஆமே, தொடர்ந்து வாசிங்க தெரியும். அடுத்த வசனத்துல வாசிங்க. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்த போது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்ரீ என்று அறிவேன், எகிப்தியன் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடை வைப்பார்கள். ஆகையால் உன்னிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். அந்த இந்த இடத்துல வந்து ஆபிரகாம் பொய் சொல்லல. அது அவர் சொன்னது வந்து ஒரு விதத்துல ரிலேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா அவன் சகோதரி தான். ஆனா ஆண்டவர் சொல்லாத நியமிக்காத இடத்துல போனா நம்ம சுற்றிலும் கஷ்டங்கள் காணப்படும். ஆமே, தொடர்ந்து வாசிங்க ஆண்டி. ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போக, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அரண்மனை கொண்டு போகப்பட்டாங்க. இதனால பார்வோன் ஆண்டவர் வந்து வாதிப்பார். பார்வோன் கூப்பிட்டு ஏன்பா இப்படி பண்ண, உன் மனைவி சொல்லியிருந்தா நான் விட்டுருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா எல்லா உடைமைகளாம் கொடுத்து அனுப்புறார். 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு, எதை விட்டு? எகிப்தை விட்டு எங்க இருக்கக்கூடாது. இத நீங்க வாசி பாத்தீங்கன்னா அந்த எகிப்துல இருக்கும் போது ஆபிரகாம் ஆண்டவரை என்ன பண்ணவே இல்லை, தொழுது கொள்ளவே இல்லை, ஆண்டவர் பலி செலுத்தவே இல்லை. ஆமே, ஆமே சொல்லுங்க. நீங்க பொறுமையா அந்த 12ஆம் அதிகாரத்தில் படிச்ச வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லாத இடத்துல ஒரு காரியங்கள் நம்ம போய் இருந்தோம்னா அந்த இடத்துல ஆண்டவருக்கு நம்ம உண்மையா இருக்க முடியாது. செய்ய வேண்டிய காரியங்களை நம்மளால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அல்லேலூயா. பஞ்ச காலத்துல ஆபிரகாம் தன்னுடைய ஓன் டெசிஷன் அவர் எடுக்கிறார். அந்த இடத்துல போய் ப்ரே பண்ணும்போது இப்ப வாசிங்க 13:1 ஆபிரகாம் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆசைகளை உடைய சீமானாய் இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயுக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு வழிவிடத்தை உண்டாக்கியதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அல்லேலூயா. எகிப்தை விட்டு திரும்பி வந்தாதான் ஆபிரகாமால யாரை தொழுது கொள்ள முடியுது? கர்த்தர். புரிஞ்சு கொள்றீங்களா? இந்த வசனங்கள் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற காரியம் மறுபடியும் அவர் அதே இடத்துக்கு வர்றாரு. ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வரும்போது அவர் கர்த்தரை தொழுது கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றோருக்கான ஒரு முக்கியமான காரியம். நம்ம சின்ன பிள்ளைகள் நம்ம பட்ட கஷ்டங்கள் வந்து பிள்ளைகளை சொல்றது நல்லதுதான். நான் ஒரு காலத்துல செருப்பேலாம் நடந்த ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் தான் போன பெற்றோர் பிள்ளைகளுக்கு அதிக கைடன்ஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி நான் கஷ்டப்பட்டேன், எங்க வீடு சின்ன வீடா இருந்துச்சு அப்படின்னு நிறைய காரியங்கள் கைட் பண்ணுவாங்க. ஆனா என்னைக்கும் தாங்கள் பண்ணின தவறை வந்து பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க, நான் இப்படி தப்பு பண்ணிட்டப்பா, அதனால நீ என் வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சு, அதனால நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிடாதுன்னு பெற்றோர் சொல்ல மாட்டாங்க. அதை வந்து ஹைட் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்க போன வாரம் செய்தியை வாசிக்கும் போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகும் இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அடுத்த வசனம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, படிச்சுட்டு பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு
உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகி ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களே குடியிருந்தான். யாரோட குடியிருக்கிறாரு? பையன் ஈசாக்கோடும் யாக்கோவோடும். அப்ப அவர் சொல்லியிருப்பாரு, ஈசாக்கோட யாக்கோவோடு இருக்கும் போது ஆபிரகாம் சொல்லியிருப்பாரு, நான் செய்த தவறுகள் என்னன்னு சொல்லியிருப்பாரு. என் வாழ்க்கையில ஒரு பஞ்சம் வந்துச்சுப்பா, என் பஞ்சம் வந்தப்ப நான் ஆண்டவர் சொன்ன இடத்துல இல்லாம நான் இன்னொரு தேசத்துக்கு போனேன் அப்படின்றத அவர் கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. ஆமே, ஆண்டவரே வந்து ஒரு இடத்துல பதிவு பண்றாரு ஆதியாகம புத்தகத்துல. இவன் வந்து பிள்ளைக்கு நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆவிக்குரிய பெற்றோர்களுக்கும் சேர்த்துதான். ஆமே. ஒருவேளை நீங்க வாலிப பிள்ளையா இருக்கலாம், உங்கள்கிட்ட ஐடியா கேட்கறது நிறைய பேர் இருக்கலாம், ஆண்டோடைய வசனங்களை கேட்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம், பெற்றோர் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்விகளை, நம்ம சுயத்தினால ஏற்பட்ட தோல்விகளை, இப்படி எல்லாம் நான் செஞ்ச வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளை கண்டிப்பா ஷேர் பண்ணணும். ஆமே. ஒரு கூடாரத்துல வாசம் பண்ணாரா? ஏன் தெரியுமா? ஒரு கூடாரத்துல வாசம் பண்ணும்போது தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள். ஏன் ஆபிரகாம் வந்து நம்மை போல பாடுள்ள மனிதன்? ஆமே. அவர் ரொம்ப பர்ஃபெக்ட். அவரும் ஆண்டவர் சில காரியங்களை செய்யாம தவறிவிட்டார். இழப்புகள் மத்தியும் பஞ்சத்தின் மத்தியும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம தன் சுய சத்தத்தை கேட்க திருத்தி கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கைவிடல. அவர் கூடாரத்துல வாசம் பண்ண ஈசாக்கோட யாக்கோபோட, ஈவன் யாக்கோபு வந்து 25 வருஷம் யாக்கோபோட இருந்திருக்காரு ஆபிரகாம். ஆமே. அப்ப தாத்தா, பையன், பேரப்புல 3 பேர் இருந்திருக்காங்க. அநேக காரியங்களை ஷேர் பண்ணிருப்பாங்க. அல்லது இதை வந்து ஆதியாகம புத்தகத்துல எடுத்து வாசிங்கன்னா 18ஆம் அதிகாரம் 18-19 வருஷத்துக்கு வாசிங்க. ஆதியாகம புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18-19. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் 18-19 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் தன் பிள்ளைக்கு மாத்திரமல்ல தன் பேர பிள்ளைக்கும் கண்டினியூஸா தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அவன் கட்டளையிடுவான் என்பதை ஆண்டவரே சாட்சி சொல்றார். இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, இவன் தனக்கு மாத்திரம் நன்மை பெற்றவன் இல்ல, இவன் செய்த தவறை வந்து அதோட மூடி வைக்கிறவன் இல்ல, தன் பின்வரும் சந்ததிக்கு நீதி நியாயத்தையும் அவன் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை ஆண்டவர் இருந்தனால்தான் சின்ன சின்ன தவறுகள் ஆபிரகாம் விழுந்த போது கூட ஆண்டவர் மீட்டு எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. பெற்றோர்கள் முக்கிய செய்தி என்னன்னா, நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்கள், தோல்விகள், நம்ம கஷ்டங்களை மாத்திரம் பிள்ளைகளை ஷேர் பண்ணாம வாழ்க்கையில நான் பண்ண இப்படினால என் சூழ்நிலை அப்படி வந்தது ஆபிரகாம் சொன்னாரு. அதனாலதான் அவங்க அடுத்த ஒரு சந்ததி பாருங்க, இதே சூழ்நிலை, இதே பிரச்சனை அவருடைய பிள்ளைக்கு வரும்போது என்ன பண்ணாருன்றத நம்ம படிக்கணும். ஆமே. அல்லேலூயா. வாழ்க்கையில வர கஷ்டங்கள் எல்லாம் நம்மை அமிழ்த்து விடுவதற்காக அல்ல, நம்ம பின்வரும் சந்ததிக்கு சில பாடங்களை நாம் கற்று தந்து செல்ல ஆண்டவர் நமக்கு தருகிற சில காரியங்கள். அல்லேலூயா. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு என்ன செய்ய உதவியா இருக்கிறார்? உதவி செய்ய வல்லவராக. அல்லேலூயா. ஒரு சோதனை நம்ம வாழ்க்கையில வருதுன்னா, கஷ்டங்கள் வருதுன்னா, இன்னொன்று அந்த கஷ்டங்கள் உதவி பண்ண சிஸ்டர் பிரதர் தெரியுது நீங்க என்ன கஷ்டங்கள் இருக்கு, ஏன்னா இதே கஷ்டம் தான் என் வாழ்க்கையை நான் பட்டேன், ஆனா நீங்க ஆண்டவருக்கு பிடிச்சுக்கொள்ளுங்க, இப்படி செய்யாதீங்க அப்படின்னு நம்ம கைட் பண்ண ஆண்டவர் உதவி செய்யறார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆராதிக்கிறது, நம்ம தள்ளி விடுகிறது, அந்த திரும்ப தூக்கி அநேகருக்கு சாட்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. உடைக்கப்பட்ட பாத்திரம் தான். ஒரு எஜமான், இந்த சம்பவத்தை நீங்க கேளுங்க. ஒரு எஜமான் என்ன பண்ணாருன்னா, ஒரு பெரிய கம்பத்துல 2 பக்கமும் பானை கட்டி அவர் எடுத்து போவான். டெய்லி காலத்துல தண்ணி குடிச்சு தன் வீட்டுக்கு எடுத்துட்டு போவான். அந்த ஒரு பானை பாத்தீங்கன்னா 2 பக்கத்துல உள்ள ஒரு பானையில ஒரு சைடுல உள்ள பானை, வலது பக்கம் உள்ள பானை ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அந்த பானைக்கு ரொம்ப கவலை, அது அழுமா. அந்த பானை என் எஜமானுக்கு நான் முழுசா கூட சுமக்க முடியல, நான் பாதி தான் சுமந்துட்டு இருக்கேன். எஜமான் டெய்லி என்ன நம்பி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு, என் தண்ணியை வேஸ்டா போறேன். அந்த இன்னொரு பானை பாத்தீங்கன்னா ஃபுல்லா அது தண்ணியை கொடுக்குது, என்னால கொடுக்க முடியல. அதுக்கு அநேக கேள்விகள் இருக்குதான். அங்க இன்னொரு பானை முழுசா தூக்கிட்டு இருக்க பானை வந்து அதை பார்த்து கிண்டல் பண்ணணும், பாரு நீ பாதி தான் சுமக்கிற, நான் ஃபுல்லா சுமக்கிறேன் அப்படின்னு. இது அழுது கொண்டே இருக்கும், ஒவ்வொரு நாள் அழுது. சில உதாரணத்துக்காக நான் சொன்ன கவனிங்க. ஆனா ஒரு நாள் அந்த எஜமான் அதை அழுது சொன்னாதான், அந்த பானையை பார்த்து சொன்னாதான், எஜமான் நீ பாதி சுமக்கிற, நீ வருத்தப்படுற, நீ உடைந்த பாத்திரம் நீ வருத்தப்படுற, நான் டெய்லி ஒரு பாதையில நான் அழைச்சிட்டு வரேன்ல, உன்னுடைய வலது பக்கம் நீ பாரு அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஓட்டை இருந்த அந்த வலது பக்கம் அந்த பானை பார்க்கும்போது
அது ஃபுல்லா செழிப்பா இருந்துச்சு. அழகான செடிகள், அழகான பூக்கள் வளர்ந்து காணப்பட்டது. அதுவே ஃபுல்லா சுமந்துட்டு வர பாதையில வந்து எதுவுமே இல்லை. அப்ப அந்த எஜமான் சொன்னாங்க, நீ உடைந்த பாத்திரம் தான், ஆனா நீ அநேகருக்கு பயன்படுகிற பாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற கஷ்டங்கள், சில நடக்காத காரியங்கள், சில சம்பவங்கள் காணப்படலாம். ஆனா உங்களை ஆண்டவர் பயனுள்ள பாத்திரங்களா, அநேகருக்கு உபயோகம் உள்ள பாத்திரங்கள், உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இழப்புகள், ஏதோ தோல்விகள் காணப்பட்டாலும் ஆண்டவர் உங்களை பயனுள்ள பாத்திரங்களா ஆண்டவர் வைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஏன்னா நீங்க எஜமான் கையில சுமக்கிற உடைந்த பாத்திரம். ஹல்லேலூயா. எஜமான் கையில இருக்கும்போது அவர் என்னோட குறைவை பார்க்க மாட்டார், என்னோட குறைவை பார்க்க என்ன மன்னித்து திரும்ப எடுத்து அநேகருக்கு பயன்படுத்தும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்பின ஆண்டவர் ஆபிரகாம் கர்த்தருடைய வழியை காத்து நடுவுகள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கு. இதுதான் அவங்க கூடாரத்தில் இருந்தாங்க. எபிரேயர்கள் எழுதும்போது சொல்றாரு, இவங்க 3 பேரும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூடாரங்கள் என்ன பண்ணாலாம் சஞ்சரித்தாங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்க கூடாரங்கள் இருக்கும்போது உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய காரியங்கள், அநேக காரியங்கள், கஷ்டங்களை சொல்லாதீங்க, கஷ்டங்களை சொல்லுங்க, அவங்களுக்கு புரிந்து கொள்ளும். ஆனா ஆண்டவர் நீங்க செய்த, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை திருத்தின காரியங்களை சொல்லும் போது அது அநேகருக்கு பிரோஜனமாக காணப்படும். ஆமென், ஆமென். எடுத்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். 26வது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளும். ஆதியாகமம் 26 2ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பிள்ளைக்கும் ஏற்படுது. இப்ப யாரு இல்ல, அப்பா இல்ல, பிள்ளைக்கு ஏற்படுது. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான படிச்சபடி அவர் எகிப்துக்கு போயிட்டாரு. ஓகே, நீங்க அடுத்த 13 14ஆம் அதிகாரத்துல நீங்க ஆசீர்வாதீங்கன்னா தெரியும். எகிப்தின் பழக்க வழக்கங்கள் ஆபிரகாம் கற்றுக்கொண்டு வந்திருக்காரு. எகிப்துல எல்லா வீட்லயும் ஒரு வேலைக்காரங்க இருப்பாங்க, வேலைக்காரங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அவங்க ஃபுல்லா உதவியா இருப்பாங்க. இவர் எகிப்துல போய் கொஞ்ச நாள் இந்த பஞ்சத்துக்காக போன கொஞ்ச நாள்ல தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு வந்து திரும்பி வந்தாலும் அப்பதான் ஆகார் என்ற ஒரு கேரக்டரை வந்து விழுக்கும். புரியுது நான் என்ன சொல்றேன்? நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா புரியும். ஆனா இப்ப இவருடைய பிள்ளையோட காலத்துல அதே பஞ்சம் வருகிறது. கவனிங்க, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராவுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல், என்ன சொல்றாரு? நீ எங்க போயிடாதப்பா, உங்க அப்பா செஞ்ச தப்ப நீ செஞ்சிடாதப்பா. ஹல்லேலூயா. நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே தொடர்ந்து வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ண நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கு என்ன பண்ணாருன்னா அங்கே இருந்துட்டார். கஷ்டத்தின் மத்தியிலும் பஞ்சத்தின் மத்தியிலும் அப்ப அங்கே நின்றுட்டார். இப்ப நடக்கிற காரியம், ஈசாக்கு தேசத்திலே ஆண்டவரை நம்பி விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். கழிவுகளை ஆண்டு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய சுய டெசிஷன், ஓன் டெசிஷன் எடுக்க போறா, இல்லைன்னா ஆண்டவர் சொல்கிற டெசிஷன் எடுக்க போறா? ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கஷ்டங்கள் நிறைய வரலாம், பஞ்சங்கள் வரலாம், இழப்புகள் குடும்பங்களை காணப்படலாம். நம்ம சுயமா சில காரியங்களை, கஷ்டங்கள் இப்படி நடந்துச்சு என் வாழ்க்கையில, நான் நம்பின என்னை விட்டு போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. சோ அதையே நினைச்சு நம்ம குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஸ்தோத்திர இழப்புகள் மத்தியில ஆபிரகாமுடைய தகப்பன் இறந்து போனார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து வாக்குத்தத்தத்தை அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. சில இழப்புகள் காணப்படும் போது கூட ஆண்டவர் பெரிதான வாக்குத்தத்தங்களை உங்க வாழ்க்கையில் நிறைவேற்ற போதுமானவர். ஆமென். நீங்க உடைந்த பாத்திரங்கள் தான், ஆனா அநேகருக்கு பயன்படுத்த பாத்திரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில காணப்பட்ட இழப்புகள், பஞ்சங்கள் எல்லாம் ஆபிரகாம் பட்ட தவறு தன் பிள்ளை கரெக்ட் பண்ணிட்டார். ஆமென். இந்த பிள்ளை மாத்திரம் கரெக்ட் பண்ணல, யாக்கோபுக்கு அதே பிரச்சனை வருது. யாக்கோபுக்கு என்ன வருது? அதே நமக்கு தெரியும், இந்த சம்பவம் படிச்சிருக்கோம். யாக்கோபுக்கு அதே பிரச்சனை வருது. நடக்கிற சம்பவம் தெரியும். யாக்கோபு என்ன பண்ணா, தன் பிள்ளைகளை நோக்கி பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க எங்க போங்க? எகிப்துக்கு போங்க. யாக்கோபு காலத்துல இதே பஞ்சம் வந்தது. ஆவியானவர் எல்லாவற்றையும் பதிவு பண்ணிட்டே வர்றாரு. ஆவியானவர் பதிவு பண்ணிட்டே வர்றாரு. அந்த இடத்துல பஞ்சம் வருது. அப்ப தானியம் எங்க மட்டும்தான் கிடைக்குது? எகிப்துல மட்டும்தான் கிடைக்குது. ஆனா யாக்கோபு ஒரு வான் பண்றாரு, போய் என்ன பண்ணுங்க, எகிப்துல போய் என்ன பண்ணிடாத, ஸ்டே பண்ணிடாத, தானியத்தை வாங்கிட்டு எங்க வந்துரு, இந்த நீ வந்து இஸ்ரவேல் வந்துரு அப்படின்றது அங்க யாக்கோபு சொல்றாரு. நடக்கிற சம்பவத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அப்பொழுது அவர்
நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். இப்ப ஆண்டவரே யாக்கோபை பேரனை கைட் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, நீ எங்க போக பயப்பட வேண்டாம். அதே பஞ்சம் தான். இப்ப ஆண்டவர் என் கூட வந்தாருன்னா நான் எங்க வேணா போக முடியும். அதுவே சொல்லுங்க, எங்க போகாதுன்னு ஈசாக்கு சொன்னாரோ அதே இடத்துக்கு நீ போன்னு சொல்றாரு ஆண்டவர். பேரனை சொல்றாரு. அப்பா எனக்கா தாத்தா என்ன பண்றாருன்னா சொல்லாத இடத்துக்கு போயிட்டாரு. பையன் ஈசாக்கு என்ன பண்ணாருன்னா ஆண்டவர் போவேன்னு போல. இப்ப பேரன் வராரு, என் திட்டம் இதான், இதோட ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கேன், உன்னை பள்ளிக்கு பெருக போறேன். எது மோசமான எகிப்து தேசமா இருக்க போதோ அந்த எகிப்து தேசத்துல என்னுடைய நாமத்தின் மகிமை அந்த தேசத்தை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. அதனாலதான் யாத்திராம சரித்திரம் படிக்கும் போது இங்க எகிப்து தேசம் 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்துல இருக்கும் போது ஆண்டவர் மகத்தான காரியங்களை ஆண்டவர் செய்யறார். அது எல்லா தேசமும் எங்க பரவுது. இப்ப யாக்கோபுக்கு ஆண்டவர் பார்த்து, அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், எகிப்துக்கு போக சொல்லுங்க, எகிப்து போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி. இதுதான் அவங்களுடைய திட்டம். அதுவே அவன் பெரிய ஜாதியாக்கி ஓங்கிய கையோட பலத்தை உயர்த்தோட அங்கே உன்னை அடிமைத்தனத்தில் மீட்டெடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. பஞ்சத்தின் மத்தியிலும் இலக்குகள் மத்தியிலும் ஒரே ஒரு காரியம் தான், எனக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னா நீங்களும் நானும் நடத்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து நாம் நடந்தோம்னா, வேதத்தை கீழ்ப்படிந்து நடந்தோம்னா, ஆண்டவருடைய திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம்னா, அது பஞ்சமா இருந்தாலும் இழப்பா இருந்தாலும் நான் அந்த இடத்துல விதை விதைத்தான் ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தர பொறுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா அந்த எகிப்துக்கு யாக்கோபை அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த எகிப்துல அநேக காரியத்தை ஆண்டவர் செய்ய திட்டம் பண்ணியிருக்கார். ஆமே, எகிப்துல போய் சேகரிக்கணும். அங்க எகிப்துல உள்ளவங்க தான் ஞானம் இல்லை, ஆனா அதுக்காக ஒரு நபர் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருந்தார். யார் அது? யோசேப். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். யோசேப்பை முன்னாடியே பிளான் பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, எகிப்துக்கு அனுப்பி அந்த சிறைச்சாலை கூலி, சிறைச்சாலை கஷ்டங்களின் ஊடாய் இந்த யோசேப்புக்கு அனுப்ப போனா. எதுக்கு தெரியுமா? ஆண்டவருடைய பெரிதான திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்த பாத்திரம் யோசேப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரிடம் வாழ்க்கையில் ஏற்படுகிற கஷ்டங்கள், கண்ணீர்கள், உடைக்கப்பட்ட அனுபவங்கள், கூலிகள், சிறைச்சாலை, இப்படி போட்ட சூழ்நிலை காணப்படலாம். கடினமான காரியங்கள், வேலை பார்க்குற இடத்துல நமக்கு அதிகாரியா இருப்பாங்க, கடினமா நடத்தலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கான்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? நீங்க அநேகருக்கு பயனுள்ள பாத்திரங்களாய் காணப்பட. அல்லேலூயா. அநேகருக்கு நீங்க உபயோகமான பாத்திரங்களாய் காணப்பட ஒரு யோசேப்பு ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இத்தனை சந்ததியில 4வது ஜெனரேஷன் ஆண்டவர் ஒருத்தரை தெரிஞ்சிருக்கார். யாரு? யோசேப்பு. இந்த யோசேப்பு அதே எகிப்துக்கு பஞ்சத்துக்கு அனுப்பணும். யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் அனுப்பணும். அதனால யாக்கோபுடைய பிள்ளையாகிய யோசேப்பு ஆண்டவர் முன்குறித்தார். ஆமே, நம்ம ஆராதிக்கிறது எவ்வளவு நல்ல தேவன் தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளுக்கு சொல்லுங்க, கற்றுக்கொண்டு வரீங்களா? என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமே, பஞ்ச காலத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் எந்த கஷ்டங்களும் மேலாய் தெரியவே தெரியாது. ஆமே, ஆண்டவர் மாத்திரம் உறுதியப்படுத்திக் ஆண்டவர் மட்டும் உறுதியப்படுத்திக் சோதனை எது இல்லையோ இருக்கோ ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் பெரிதான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமே, ஆமே, ஆமே. இந்த பஞ்சம் அதோட தான் முடியல. நீங்க வேதத்தை திருப்பி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அநேக இடங்கள்ல அது திரும்ப 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 வருது. ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் தான், ஆனா அதோட சேர்ந்து கஷ்டங்களும் வருது. ஆனா அந்த கஷ்டங்கள் மத்தியில் ஆண்டவர் கூடவே இருந்து கொண்டே இருக்கிறார். ஆமே, நம்ம ஆராதிக்கிறது ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இத ராஜாக்கள் புத்தகத்தை நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க இதை காட்டிலும் ஒரு கொடிதான பஞ்சம் வருது. யாருனால ஏற்பட்ட பஞ்சம் தெரியுமா? மனிதர்களால ஏற்பட்ட பஞ்சம். சமாரியா இஸ்ரவேலை சுத்தி என்ன பண்றாங்கன்னா, அவங்க சீரிய படைகள் சுற்றி கொத்தளம் போடுறாங்க. கொத்தளம்னா எல்லாம் போடுறாங்க, வெளியே போக முடியாது, உள்ள பண்ண முடியாது. லாக்டவுன்ல அடைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, நீங்க திருச்சியில போய் தான் வியாபாரம் பண்ண முடியும். திருச்சியோட பார்டர் அடைச்சிட்டாங்க, நீங்க வெளியே போக முடியுமா? வீட்டுக்குள்ளே தான் இருக்க முடியும். வியாபாரம் செய்யலாம், பணம் வராது, எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி சீரியாவில் என்ன பண்றாங்க, சீரிய ராணுவம் ஃபுல்லா அடிச்சுட்டாங்க. எடுத்து வாசிங்க 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். இந்த சம்பவத்தோடு நாம் நிறைவு செய்ய ஆண்டவர் உதவி செய்வார். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்த நேரத்தில் சமரியாவின் வாசலில் ஒரு மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும். இதுக்கு முன்னாடி 24-25 வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 24-25. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இஸ்ரவேலுக்கு சமாரியாவில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும், புறாக்களுக்கு போடுகிற காற்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். இஸ்ரவேலின் ராஜா
படிங்க. இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில், எவ்வளவு கொடுமையான காரியம்ன்றத சொல்லியிருக்காங்க. இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனை ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காது இருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்று சொல்லி, ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, அவள் உன் மகனைத்தான், அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நான் உன் மகனை தின்ன அவனை தாய் என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். கொடுமையான பாருங்க, பிள்ளைய சமைச்சு சாப்பிடுறாங்க. இது ஏன் அவ்வளவு சாப்பாடே வழியில சுத்தி மனிதர்களால் ஏற்பட்ட பஞ்சம். ஆமே, நீங்க அனைவருடைய வாழ்க்கையில கூட மனிதர்கள் புத்தகம் போட்டு கடன் பிரச்சனைகள், இல்லைன்னா வேற ஒரு சில காரியங்கள், சில பேர் சம்பாதிப்பாங்க, சம்பாதிக்கிற காசு அன்னைக்கு கிரெடிட் ஆச்சுன்னா, எங்க காலேஜ்ல வேலை பார்க்கணும் நிறைய பேர் இருக்காங்க, சம்பாதிக்கிற காசு அன்னைக்கு கிரெடிட் ஆச்சுன்னா அன்னைக்கே போயிடும். அன்னைக்கே அவங்களுடைய பணம் வந்து வேற இன்னொருத்தர் கிரெடிட் ஆகும். ஏன் அப்படின்னா மனிதர்கள் சூழ்ந்து இருக்கிற பஞ்சங்கள் வாழ்க்கையில காணப்படும். அவங்களுக்கு அந்த மாசத்தை எப்படி ஓடணும்னே தெரியாது, எப்படி கடந்து போகணும்னே தெரியாது. ஆனா இந்த சீரியை சுத்தி இருக்காங்க, இவங்க சாப்பிடறதுக்கு வழியில பிள்ளைய ஆகி சாப்பிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஆண்டவர் அந்த ஜனங்களோடு கூட நடந்த சம்பவங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், 5ஆம் வசனத்தில் வாசிங்க. சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஒரு குஷ்டரோகிகள் அங்க போறாங்க, கொஞ்சம் குஷ்டரோகிகள் அங்க போறாங்க, ஒருவரும் அந்த ராணுவத்துல இல்ல. ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்திரின் ராஜாக்களையும் எகிப்தின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி கொடுத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதுகளையும் தங்கள் பாளையத்தையும் அவர்கள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அந்த ராணுவம் அனைத்து நம்ம ஒரு நைட்ல எல்லாம் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போறாங்க. ஆமே, அந்த பஞ்சம் வந்து ஒரு இரவுல கடந்து சென்றது. அல்லேலூயா, ஆண்டவர் அந்த ஜனங்களோடு காணப்படும். ஆமே, உங்க வாழ்க்கையில எது பெரிதான பஞ்சமா இவங்களை சுற்றி இருக்கிற மனிதரால் உண்டான பஞ்சங்கள் காணப்படும். சீரிய ராணுவத்தினால் ஏற்பட்ட பஞ்சங்கள் காணப்பட்டாங்க. ஒரு இரவுல எல்லாம் மாறி போனது. அவங்க என்ன பண்றாங்க, ஓடி போய் எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா. இதை பத்தி நான் முன்னாடி ஒரு நாள் செய்தி எடுத்துக்கேன்னு நினைக்கிறேன். இந்த நற்செய்தி அறிவிக்கும்னா இந்த விஸ்வரோகிகள் போய் சொல்றாங்க, அந்த இஸ்ரவேலர் எல்லாம் போய் அந்த ராணுவத்துல போய் அந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து சந்தோஷமா இருக்கிறார்கள். ஆமே ஆமே, ஒரு இரவு போதே ஆண்டவர். அல்லேலூயா, நம்ம வாழ்க்கையை தலையிலா மாட்ட ஒரு இரவு போதும். ஆமே சொல்லுங்க. ஆமே, மனிதர்களால் ஏற்பட்ட பஞ்சத்தை மாட்ட யார் இருக்காங்க? இல்ல, என்னோட தேவன் இருந்தாலும். அல்லேலூயா, ஆபிரகாம் செய்த தவறு ஈசாக்கு செய்யவில்லை, யாக்கோபு செய்யவில்லை, யோசேப்பு செய்யவில்லை. ஆமே, சந்ததிகளுக்கு நாம் நல்ல விஷயங்களை சில காரியங்களை கற்று நாம் தர வேண்டும். ஆமே ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா, கண்ணீரின் பாதையில காணப்பட்ட அந்த கண்ணீரை மாற்ற ஆண்டவர் போதுமானவராக. அல்லேலூயா, எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். பெரிய காரியங்களை அவரை கொண்டு நான் செய்ய முடியும், என்னால செய்ய முடியாது, அவரை கொண்டு என்னால் செய்ய முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. பஞ்சங்களின் ஊடாகிறீங்களா, இழப்புகளின் ஊடாகிறீங்களா, கண்ணீரின் ஊடாகிறாங்களா, கஷ்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவரை உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க. அல்லது ஆண்டவர் உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க. விசுவாச துரோகம் முந்தி நேரு நம்ம கடைசி நாட்கள்ல வேணாம், நம்ம ஆண்டவரை உறுதியா படுத்திக் கொள்வோம். எது இருக்கு இல்ல, என் கூட ஆண்டவர் இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. அதை ஆபிரகாம் படித்துக் கொண்டார். நீங்க 13ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பதற்கும் இந்த 12 முடிஞ்சு 13 படிக்க வேணாம், நேரம் முடிந்தது. ஆனா நான் சொல்லிடுறேன், மேய்ப்பதற்கும் மந்தை லோத்தின் மந்தை மேய்ப்பதற்கும் பிரச்சனை வருது. சுத்தி ஊரெல்லாம் பாக்குறாங்க. ஆபிரகாம் லோத்தோட 40 வயது பெரியவர். அப்ப ஆபிரகாம் பெரிய நான் தான் டெசிஷன் படி சும்மா அப்படின்னு சொல்ல, லோத்தை பார்த்து சொல்ல, உன் விருப்பப்பட்ட இடத்துல நீ போப்பா, நீ உனக்கு தேவையானதை நீ சூஸ் பண்ணிக்கோ, நான் வேற பக்கம் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ற. அல்லேலூயா. ஏன் அப்படி அந்த டெசிஷன் வந்துச்சுன்னா, அப்படிப்பட்ட திங்கிங் வந்துச்சுன்னா, தன் வாழ்க்கையில ஏற்பட்ட தவறுகள் தான். அல்லேலூயா, முன்பாக அவர் ஏற்பட்ட தவறுகளை அவர் தீர்த்து கொண்டார். ஆண்டவர் அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதித்தார். ஆமே, அந்த தேவன் இன்றும் நம்மோடு கூட இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. இருக்கிறவங்க எழுந்திருப்போமா? இருக்கிற சின்ன தியானம் தான். இருக்கிறவங்க எழுந்திருந்து கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பஞ்ச காலத்திலும் ஆண்டவரே நீங்க கூட இருக்கீங்க. ஆண்டவரே
ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை நடத்த நீ போதுமானவரா இருக்கீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை கண்ண மூடி தூக்கிங்க பார்ப்போம். ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே மகிமையின் தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி தூக்கிங்க. என் வாழ்க்கையில் காணப்படுகிற மனிதர்களால் உண்டான வஞ்சங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுய ஆண்டவரே எண்ணங்கள் எல்லாம், ஆண்டவரே வாழ்க்கை குறித்ததான சுய திட்டங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படியாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த பஞ்ச நாட்கள் எங்களை வழி நடத்துங்கப்பா. இந்த கொடிதான நாட்கள் எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே நல்ல பல காரியங்களை நாங்கள் எங்க சந்ததிகளுக்கு நாங்கள் சொல்லித் தர, ஆண்டவரே விசுவாச வாழ்க்கை நீ தந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுத்தர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேட்கிறேன் எங்க குறைவுகளே பார்த்து நாங்கள் கண்ணீர் விடுகிறவரை அல்ல ராஜா. ஆண்டவரே உடைந்த பாத்திரங்கள் தான் ஆண்டவரே அநேகருக்கு நாங்கள் பயனுள்ள பாத்திரங்களாய் மாறி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனே, ஜீசஸ் நம்பி கசந்தமாரா மதுரமாகும் வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கசந்தமாரா மதுரமாகும் வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தாய், எந்திரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தாய், எந்திரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் உறங்கவில்லை, தூங்கவில்லை. தண்ணீரை நீ கடக்கும்போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். தண்ணீரை நீ கடக்கும்போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல சரக்கு வந்தார், ஆவியார் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல சரக்கு வந்தார், ஆவியார் கொடியேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் உறங்கவில்லை, தூங்கவில்லை. ஒரே ஒரு இரவு போது ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவரால் கூடும். எவ்வளவு கொடிதான பஞ்சங்கள் காணப்பட்டாலோ இந்த பஞ்சங்களின் ஊடாய் சகலவற்றையும் மாற்ற ஆண்டவரால் கூடும். அந்த தேவனை கடைசியாக இறுதியாக ராஜேந்திரன் சொல்லி நிறைவு செய்வாங்க. இந்த அடியை மட்டும் பாடுவா. ஸ்தோத்திரம். கசந்தமான மதுரமாய் மாறும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். விசுவாசத்தோடு செய்து ஆராதிப்போம். கசந்தமாரா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்தமாரா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். உடைந்த பாத்திரம் தான், நாம் ஒவ்வொருவரும் உடைந்த பாத்திரம் தான். ஆனாலும் அநேகருக்கு நாம் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து நாம் செல்லும்போது ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசிரிப்பார். அவர் நம்முடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமாக இருந்தது. ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு நாம் ஒருபோதும் போகக்கூடாது. போனால் கஷ்டம்தான் வரும். பாவத்தை விட்டு நாம் புறப்பட வேண்டும்.
ஆண்டவர் நாம் எங்கு சென்றால் ஆண்டவர் நம்மோடு வந்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற விஷயத்தை கேட்போம். தங்களை எழுதிப்போம். பரலோக பிதாவே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்கெல்லாம் கர்த்தாவே எங்களுக்கு விசுவாச வாழ்க்கையை முன்மாதிரியாக வைத்து போனாங்களே, நாங்களும் அன்றே ஒரு முன்மாதிரியாக எங்களை விசுவாச குடும்பத்தாருக்கும் எங்களோடு பழகிற மக்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும்படியாக இந்த வார்த்தை கேட்ட நானும் விசுவாச குடும்பத்தாரும் அன்றைய சாட்சியை காத்துக்கொண்டு அதை வழிநடத்த உதவி செய்கிறார். ஆண்டவர் தனியான மகனை ஆசிரியங்க இன்னும் உபயோகப்படுத்துகிறப்பா. சகல பெரிய மகனை எல்லாவற்றையும் நமக்கே சேர்க்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருக்கு ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் வருவார்கள். அவர் நம் அக்கண்டமாக மன்னித்து நம் மனதெல்லாம் குணமாக்கி நம் பிராணனை கழுவி உள்ளத்தை வைத்து நம்மை கிருபையினாலும் இலக்கத்தினாலும் உறுதி சுற்றி நன்மைகளினால் வாய்ப்பு திருப்தியாகிறார். கடவுளுக்கு சமானமாய் நம் வாய்ப்பு செல்வார்கள். ஆமென். ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் என்றும் என்றும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். வாழ்த்துக்கள். ஒரு சின்ன அறிவிப்பு. கடந்த நாட்களில் நம்ம துக்க வீட்டுக்கு போய் சந்தித்து அவங்க ஆறுதல் படுத்த முடியல. அதை விட ஒரு பெரிய வருத்தம் கிடையாது. யார் துக்கத்தினாலும் அவங்களை போய் பார்த்து ஆறுதல் சொல்கிறது தான் சபை நினைக்க கூட சகோதர செய்ய மாட்டாங்க. சூழ்நிலை காரணமாக செல்ல முடியல. இந்த நாட்டில் டைம் அடிக்கும் போது பாஸ்கர் வீடு, ஜோலி சிஸ்டர், பின்பரா வீட்டுக்கு போயிட்டு கூட்டம் கூட்டமாக போகாதீங்க, தனித்தனியாக அவசரமாக பார்த்து